வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு. இந்த MI16 இது என்ன டிவிஷன் அப்படின்லாம் யோசிச்சிருப்பாப்ல. சரி வாங்க, இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு சொல்கிறாங்க MI16 ஒரு ஸ்பெஷலைஸ்டான டிவிஷன் தான். இந்த டிவிஷனை பொறுத்தவரை ஹேக்கிங்லேருந்து கிட்டத்தட்ட செக்யூரிட்டி வரல எல்லாமே இருக்கும். இந்த டிவிஷனில் இருக்கவங்க எல்லாமே ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டோடு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த டிவிஷனை இப்போ தான் வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டிவிஷனில் இருக்கிற எல்லாத்தையும் தேடி கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து தப்பிச்சு வந்தவ தான் இந்த பொண்ணு அப்போ தான் ட்ரீட்மெண்ட்லேருந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சோடனே அவ்வளோ சொல்லுவா, நான் என்ன இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்பில், செத்துருப்பேன், இன்னும் ஒரு 2 நிமிஷம் தாமதமாக நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தா நீ செத்துருப்ப அப்படின்பா. அப்படியா, நீ தான் இப்போ என்னை காப்பாற்றினியா, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பாள். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவார், இங்கேருந்து எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். எனக்கு போகிறதுக்கு வேறு வீடு இல்லை, ஆனால் நான் இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்பா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, எனக்கு இந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் தேவை, உனக்கு தேவைன்னா நீ இங்கே இருக்கலாம், ஆனால் என்னால் உனக்கு சம்பளம்லாம் அதிகமாக கொடுக்க முடியாது, 5 கிராண்ட் தான் கொடுக்க முடியும், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் உண்மையிலுமே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்பா. இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே அந்த பொண்ணும், என்னோடய லைஃப் உன்னோடது, இதை காப்பாற்றினது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே இருப்பாள். அப்போ தான் அந்த இடத்துல குவின்லின் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவை தட்டிக்கிட்டே இருப்பாள். யாரான்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவள் கதவு திறந்த வேகத்தில் நம்ம ஹீரோவோட மண்டையே போச்சு. நீ எதுக்கு இங்கே காலையிலேயே வந்த, உனக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாப்ல. எனக்கா உடம்பு சரியில்லை, நீ முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டையை பிடிச்சி அவள் தரன்னு எடுத்துகிட்டு போவாள். எதுக்குன்னு கேட்குறப்ப தான் சொல்லுவாள், நம்ம ஜேட் கான்டெஸ்ட்டுக்கு போகிறோம், நீ வாயை மூட்டிட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு. அவங்களும் அங்கேருந்து ஜேட் கான்டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு போவாங்க. அப்போ தான் அந்த அப்பா, நான் இவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்போ வரல அந்த டையை போடாமல் கூட்டிகிட்டு போயிருப்பாள். அங்கே போய் பார்க்குறப்ப தான் மிஸ்டர் குயின் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேன் ரொம்ப வரவேற்பார். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்ப, மிஸ்டர் ஸ்டான் சாரி, நான் உங்களை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க உங்களை நான் இந்த ஜேல் கான்டெஸ்ட்டுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, ஸ்டோன் கேம்லிங்கா, அதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமாம் மிஸ்டர் குயின், அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேர் தான் நான் ஹேண்ட் பிக் பண்ணது உங்கள் கூட டீமாக இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் காமிப்பார். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்லுவாள், இந்த இடத்துல மட்டும் நீ டாப் 3 அடைஞ்சிட்டிங்கன்னா உனக்கு கிடைக்கிற ப்ரைஸை மட்டும் அதிகமாக இருக்கும், ஆனால் நீ மட்டும் வேணான்னு சொன்னேன், நான் அவகிட்ட என்ன சொல்லுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பயன்படுத்துவாள். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ, நான் ஆல்ரெடி அவகிட்ட மாட்டிகிட்டு இருக்கேன், இப்போ வேறு இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போவான். அப்போ தான் அவன் கூட டீம்மேட்ஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண அவன் சொல்லுவான், இந்த சின்ன கல்யாணி செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா என்னோட லக்கை தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஓகே இந்த இதில் கிட்டத்தட்ட $1000 இருக்குது, இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கேட்பான், நான் மில்லியன்ஸ் இருக்கும்ல நினச்சேன், மில்லியன்ஸா, நீ முதல்ல மில்லியனை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் கேட்பாங்க. அந்த 1000 வச்சு நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கல்லை சூஸ் பண்ணலாம், ஒரு கரெக்டான ஜேலை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போவாப்ல. அங்கே இருக்கிற கல்லையே ஒரே ஒரு கல் மட்டும் நம்ம ஹீரோட அட்டென்ஷனை ஃபுல்லாக ஈர்த்திருக்கும். அது என்னென்னு பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல ஒரே ஒரு கல் மட்டும் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்து இதை வாங்கலான்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அப்போ தான் அந்த சைடு பார்த்தா ஒருத்தன் சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருன்னு பார்க்குறப்ப அந்த 3 பேர் இருக்கிறதுலே பெரிய கல்லாக பார்த்து வாங்கிட்டு போவாங்க. கேட்டால் $5 மில்லியன் போட்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த பொண்ணும் பார்த்துட்டு, சார் உங்களுக்கு இந்த கல்லை வாங்கணுமா அப்படின்ட்டு இருப்பா. ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட காசை போட்டு அந்த கல்லை வாங்குவாப்பில். அப்போ தான் அந்த இடத்துல இருந்த 3 பேர் கேட்பாங்க, என்ன கல்லை வாங்கிட்டீங்க போட்டிருக்கு, $1000 கொடுத்துருக்கோம், வாங்கியிருப்பீங்க, எல்லாம் பெரிய கல்லா அப்படின்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த சின்ன கல்லை வெட்டுற வரலாம், நீங்கள் ஒன்றும் இங்கே வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் பேசாமல் வீட்டுக்கே போகலான்ற மாதிரி சொல்லுவான். நான் சும்மா என் லக்கை ட்ரை பண்ண தானே வந்தேன், இதையும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ தான் இந்த மிஸ்டர் டான்ன்றவர் ஒரு என்ன எல்லோரும் கல்லை சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அந்த கண்ணாடி போட்டவங்க அவன் காதுகிட்ட போயிட்டு, நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டு கல்லாக சூஸ் பண்ணியிருக்கேன், இதில் நீங்கள் கன்ஃபார்மாக டாப் 3க்கு போயிடுவீங்க அப்படின்பா. அவரும் அந்த கல்லை பார்த்துட்டு நல்ல கல்லாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. அப்போ தான் அந்த இடத்துல இன்னொருத்தன் வருவான். ஓ, நல்ல ரேட்டு போட்டு பெரிய கல்லாக தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வருவான். எனக்கு ஒன்றும் நீ அட்வைஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு எப்படி கல்லை வாங்கினேன் எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மிஸ்டர் டான் சொல்லுவோம். அப்போ தான் சிரிச்சிட்டே சொல்லுவோம், ஓ, புது ஆள்லாம் இறக்கியிருக்கீங்களா, உங்ககிட்ட எக்ஸ்பர்ட் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். இதை கேட்டுகிட்டே அந்த இடத்துல கிளம்பிடுவான். அந்த இடத்துல அந்த மிஸ்டர் டானுக்கு எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருப்பாப்புல. அப்போ தான் அந்த கண்ணாடி பட்டம் சொல்லுவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் டான், நம்ம எப்படியும் டாப் 3 வந்துடுவோம், அதுக்கப்புறம் முகத்தில் கறியை சேருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அடுத்தது தான் அந்த ஆக்ஷன் ஹவுஸும் ஆரம்பிக்கும். அந்த ஆக்ஷன் ஹவுஸில் சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சி எல்லா கல்லையும் கொட்டுவாங்க, அந்த கல் இந்த இடத்துல வெட்டப்படும், அந்த கல் வெட்டினதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற ஜேடோட ரேட்டை பொறுத்து அவங்க ஃபஸ்ட்டாக செகண்டான்னு சொல்லிட்டு இந்த கான்டெஸ்ட்டில் நாங்கள் ரேட் பண்ணுவோம் அப்படின்பாங்க. அப்போ தான் மிஸ்டர் டானும் நம்ம ஹீரோட்ட கேட்பார், எங்கே மிஸ்டர் குயின் உங்களோட கல்லையே காணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ இந்த $20,000 கல்லை எடுத்து காமிப்பார். இதை காமிச்சோன்னா அந்த 3 பேரை சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெறும் $20,000 வச்சு வாங்கின கல் இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டோடனே அந்த மிஸ்டர் டானும் தெரியாமல் நம்ம தான் இவனை இங்கே கூப்பிட்டு வந்துடுமா அப்படின்னு நினைப்பார். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த ஆப்ஷனில் ஒரு கல்லை வெட்டுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாமே க்ரீன் ஜேடாக இருக்கும்.
அதோட ஃபஸ்ட்டு ரேட்டே கிட்டத்தட்ட 30 மில்லியன் 40 மில்லியன் போயிட்டுருக்கும். அடுத்தடுத்து அப்படியே கல்லில் வெட்ட இப்போ டாப் ஸ்கோராக இருக்கிறது கிட்டத்தட்ட 63 மில்லியனில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் டான் தான் அவரோட கல்லை வெட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ஷன் ஹவுஸில் சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த கண்ணாடி போட்டோன்னா அந்த கல் எடுத்துகிட்டு மேடிக்க போவான். அவன் வெட்டும் போதே சொல்லிகிட்டே வெட்டுவான், க்ரீனாரு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகிட்டு இருப்பான். மிஸ்டர் டானும் இந்த இடத்துல வந்து ஒரு பதட்டமாக இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஜஸ்ட் ஒரு வேஸ்ட் கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் அந்த கல்லை வெட்டும் போது அந்த இடத்துல இருந்தவங்களாம் என்ன தான் கிடைக்க போதுன்னு ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து வெறும் ஒரு வேஸ்ட் கல் தான். இதை பார்த்தோன்னே அந்த கண்ணாடி போட்டோன்னே அந்த 3 பேரும் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அப்படியே பயந்து நின்றுட்டு இருப்பாங்க. மிஸ்டர் டான் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் அங்கே இருக்கிறவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் டான் நம்ம இவ்வளோ நேரமாக எதிர்பார்த்தோம், மிஸ்டர் டானோட கல் வந்து இவ்வளோ கேவலமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கரை வந்து பார்ப்பான். அப்போ தான் வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் டான் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து உள்ளே இறங்குறாப்ப என்ட்ரி கொடுத்துட்டு இன்னும் ஒரு கல் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றான். அப்போ தான் அந்த மிஸ்டர் டான்னு சொல்லுவோம், வேணாம் மிஸ்டர் குயின் நம்ம இங்கேருந்து போயிடுவோம், நம்மளே அசிங்கப்படுத்திக்க வேணாம் அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோ இது எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு அந்த கல்லை வெட்ட ஆரம்பிப்பான். ஆனால் இருக்கிறதுலேயே வந்து அச்சான க்ரீனாக நம்ம ஹீரோவுக்கு தான் கிடச்சிருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த ஆங்கரை சொல்ல ஆரம்பிச்சிருவான், இது ஒரு இம்பீரியல் க்ரீன், இது தான் இருக்கிறதுலே வந்து விலை மதிப்பு இல்லாதது அப்படின்பா. அப்போ தான் அந்த 3 பேரும் சொல்லுவாங்க, இந்த $20,000 போட்டு வாங்கின கல்லில் ஒரு ஃபுல் க்ரீன் ஷேடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் மிஸ்டர் டானோ இதனால் கொஞ்சமாவது மானம் தப்பிச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் டானோ நினச்சிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து திரும்பியும் அந்த கல்லை வந்து வெட்ட ஆரம்பிப்பார். மிஸ்டர் குயின்லின் வேணாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் டானோ வந்து கேட்பாப்புல. ஆனால் அவர் சொல்ல நம்ம ஹீரோ அதை வெட்டிக்கிட்டே இருப்பார். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது அதுக்குள்ளே வந்து 300 ஜேடு இருக்குது. இந்த ஜேடு சாதாரண ஜேடு இல்லை, ஒரு பிளட் ஜேடாக இருக்குது. அப்போ அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்பார், இப்போ சொல்லுங்க இந்த காம்படிஷனில் யார் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த பிளட்ஜோட விலை வந்து கிட்டத்தட்ட வந்து பில்லியன்ஸில் இருக்கும். ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம அடுத்த சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.